இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் ஓவர் திங்கிங் பண்றீங்க? சார் ஜென்ரலாக இப்போ சாப்பிட்ற விஷயத்துல நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் அவரை. சரி. ஸ்வீட்லாம் நிறையா சாப்பிடாதீங்க, அதனால நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம நிறையா அஃபெக்ட் ஆகிருக்கிறதெல்லாம் பார்க்கறதுனால அது வந்துட்டு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமே அவரை சாப்பிட விடுறது இல்லை நான். ஓகே, ஃபுட் விஷயத்துல வேற என்ன? ஐஸ்கிரீம் நோ. ரொம்ப ஃபேட் கண்டென்ட், ஏன்னா இவர் ஷிப்பில் இருக்காரு சார். அங்கே வந்துட்டு ஒரே ப்ராசஸ் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க, ஃப்ரோசன் தான் கிடைக்கும். ஸோ வீட்டில் இருக்கப்ப ஹெல்த்தியாக சாப்பிடணுங்கிறதுக்காக அதை நான் ரொம்ப யோசிச்சு. இது ஓகே தானே? அவரோட ஹெல்த்துக்காக யோசிக்கிறீங்க, அது ஓகே தானே? ஆனால் சின்ன சின்ன சந்தோஷம் அதனால எங்களுக்குள்ளே மிஸ் ஆகுது சார். அதை வந்துட்டு நானே ஃபீல் பண்ணுறேன். அவர் அதை வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரெஷராக நினச்சிக்கிறாரு. அவங்க ப்ரெஷராக இருக்குங்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருக்கு? ஆக்சுவலாக ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாவே நாளைக்கே செத்துருவேன், அந்த மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நாளைக்கு செத்துருவீங்களா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஓ, ஆக்சுவலாக அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்காகவே நான் நெட்லலாம் ரிசர்ச் பண்ணி ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆப்பிள் சைடர் வினேகர் அது சாப்பிட்டா பிளட்டோட குளுக்கோஸ் லெவல் தான் இருக்கும், குளுக்கோஸ் கம்மி. அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடுவேன். அதனால அதையும் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அதை நான் இது பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் எந்த டாக்டரும் கூட பண்ண மாட்டாங்களாமா? இதெல்லாம் ஆக்சுவலாக நான் ரிசர்ச் பண்ணி ஜப்பானில் வந்து நார்மல் ஃபுட்டுக்கு முன்னாடியே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பேருக்கு அது என்னன்னே தெரியாது. உன் கணவர் பாருங்க, ரிசர்ச் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு சுகர் சாப்பிட்டா சரியாக நினைக்கிறாப்ல. சரி, ஓகே ஓகே. அடுத்து ஓகே, உங்களோட ஓவர் திங்கிங் விஷயம் என்ன? ஆக்சுவலாக நான் ஒரு பயந்தாங்கோலி சார். எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருப்பேன். சும்மா வீட்டில் ஏதாவது தனியாக இருந்தாலே ஒரு உருவ போகிற மாதிரி இருக்குது, என்னை யாரோ தொடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் அவரை அடிச்சுட்டே இருப்பேன். அவரை இங்கே பார்த்தியா என்ன என்னமோ பண்ணுறாங்க, உனக்கு பொண்டாட்டியே இருக்காது, பார்த்தியா என்னையாச்சும் கொன்றுவாங்க அப்படின்னா நான் அவரை சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கே அது பைத்தியம் மாதிரி தெரியும், ஆனாலும் நான் அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். இவன் நம்மளை டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ? இது வித்தியாசமா இருக்கு இது. ஆமாங்க சார், டெய்லி அதே பிரச்சனை தான் இருக்கும். எப்படி நிம்மதியா தூங்குவீங்க? யாரோ தொடுற மாதிரி இருக்கு, யாரோ காசு பண்ற தூங்கவே மாதிரி விட இருக்குன்னா? மாட்டேன் சார். அவரு தூங்கவே விட மாட்டேன். எப்பவுமே 12-1 மணி ஆகும். நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவர் தூங்கவே வைப்பேன். நான் கண்ணை மூடி படுத்தாலும் எனக்கு அப்படியே பிளாக்கா தெரியும். எல்லாரும் கண்ண மூடி படுத்தா பிளாக்கா தான் தெரியும். இது ஒரு விஷயமா? அது எனக்கு அப்படியே உள்ள என்னென்னமோ ஓடும் சார் மண்டைக்குள்ள. யாரோ பக்கத்துல வந்து படுக்கிற மாதிரி. இப்ப வரைக்கும் சார் குழந்தை நடுவில் படுக்க மாட்டேன், நான் தான் நடுவில் படுப்பேன். குழந்தை என் பக்கத்துல படுக்க வச்சுப்பேன், நான் தான் நடுவில் படுப்பேன், 2 பேத்துக்கு நடுவில். பயத்தோட உச்சத்துல என்னெல்லாம் பண்றாங்க? பயத்தோட உச்சத்தில் அப்படின்னா, வீட்டில் வெளியே யாராச்சும் கதவு காலிங் மேல் அடித்தாவோ, வெளியே யாராச்சும் வந்து பார்த்தாவோ, உடனே எங்கள் யாராச்சும் வந்துட்டாங்க, எனக்கு பார்க்க வர்றாங்க, நீங்கள் போய் பாருங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு டிஸ்டர்ப் தூங்குறதுக்கெல்லாம் விடவே மாட்டாங்க. நம்ம கீழே போய் எல்லாம் செக் பண்ணி வந்து பார்த்துட்டு யாருமே இல்லாமா நீ தூங்குமா அப்படின்னு சொன்னா தான் தூங்குவாங்க. காலிங் மேல் யாருமே அடிச்சிருக்க மாட்டாங்க, காலிங் மேல் இருக்குமா? காலிங் மேல் அடிச்சிருக்காங்க, நீங்கள் நாயெல்லாம் உழைக்கிது வெளியே போய் பாருங்க அப்படிம்பாங்க. அது எப்படிமா காலிங் மேல் அடிக்காமலே காலிங் மேல் சவுண்ட் கேட்கும்? எனக்கு சத்தம் கேட்கு சார், அப்படியே தானா கேட்கும், யாரா எனக்கு கூப்பிடுற மாதிரி காலிங். ஆனா கீழே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. வேற யாருக்கெல்லாம் உயிர் பயம் இருக்கு? எனக்கு என் மேலே தான் சார். என்னம்மா? நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சார். ஸோ டெலிவரி அப்போ நான் இறந்துடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். என்னம்மா? டெலிவரி ஆகி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துடணுமா, நான் வச்சு கூடாதாமா சார். அவர் வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன் சார். ஆக்சுவலா ஏன் இப்படிலாம் திங்க் பண்றீங்க? அவர் அதுவா தோணுது சார். அப்படி அந்த டைமிங் இப்போ 8 மந்த் ஆயிடுச்சு சார். அந்த டைமிங் வரும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது சார். அந்த பெயினை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியறது இல்லை. இப்போ புதுசாக வருது இல்லையா அந்த பெயின். ஸோ அது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஆகிடுமா, நான் இறந்துட்டுனா இந்த மாதிரி என்னோட குழந்தைய வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நிறைய சில்லியாக அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி சொல்லும் போது? ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது இவங்க புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தூக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பி சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமா அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு மாதிரி கோவம் தான் வரும். இப்போ இந்த ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நானும் அதை அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால சொல்கிறோமா, நீ இவ்வளோலாம் நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது, இவ்வளோலாம் யோசிக்காதீங்க. ஏதோ அப்பப்போ வந்துட்டு போச்சுன்னா ஓகே, பட் இவ்வளோ சீரியஸாலாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. சந்தோஷமான தருணம், சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய தருணத்தில் இருந்து நீங்கள் இவ்வளோ யோசிச்சிங்கன்னா சந்தோஷம் பூரா பறி போயிடும். சரி, ஓகே. வேற என்ன ஓவர் திங்கிங்லாம் இருக்கு? சார் நான் 2 வருஷமா ஃபோனே கொடுக்கறது இல்லை சார். அவருக்கா? யூஸ் பண்ணேன். ஏன்? வெடிச்சிரும்னு சொல்லிட்டு. ஃபோன் வெடிச்சிருமா? ரன்னிங்ல போகும்போது ஃபேண்ட்ல வச்சிருக்கனால வெடிச்சிருது. நிறைய வீடியோ பார்த்துட்டு 2 வருஷமா ஃபோனே கிடையாது நீங்க அவங்களுக்கு. யூஸ் பண்றீங்களா? நான் யூஸ் பண்ணுவேன், பண்ணிட்டு நான் மேல வச்சிருவேன். நான் ரொம்பலாம் எங்க பரன் மேல வச்சிருக்கீங்களா? ஆமா சார். சீரியஸாவா? நான் சும்மா தான் கேட்டேன். செல்ஃப் இருக்கும், செல்ஃப் மேல வச்சுட்டு நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன். 2 வருஷமா ஃபோன் கிடையாதா? ஆமா சார், 2 வருஷம். என்ன ஃபோன் இது இப்போ இங்க வரதுக்காக வாங்குனது சார். பையன் கையில இருக்க? அவன் சும்மா வச்சிருக்கான் சார். இப்ப வெடிக்காதா? வெடிக்குதா? வேற வழி இல்ல சார். பயம் இருக்குதா? ரன்னிங்ல போறப்ப பாக்கெட்ல வைக்க கூடாது, ஸ்கூட்டி டிக்கில வைக்க கூடாது, மே பாக்கெட்ல வைக்க கூடாது, எங்கேயும் வச்சுட்டு போக கூடாது. ஃபோன் எங்க தான் வைக்கணும்? சூட்கேஸ்ல போட்டு கொண்டு போயிடணும். அதான் எனக்கு எங்க வைக்கிறேன்னு தெரியல. அதோட தூங்குறப்ப உங்கள்கிட்ட செல்ல கொண்டு போய் எங்கேயாவது அவங்க மொபைல் இருக்கப்ப
கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு தான் சார் வரணும். கபோர்டில் வைக்கணும்னா அவங்க கைக்கு எட்டக்கூடாது, அவங்கலேருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் மொபைலுக்கும். சில டைம் நைட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு தான் சார் மேலே வைப்போம். போனா பாமாமா அது இப்படியாமா பண்றது? அப்படிதான் சார் ஆயிடுச்சு, இப்போ பயமா இருக்குங்க சார். ஒரு விசித்திரமான பயமா இருக்கு. இதுக்கு என்ன? அதனால ஃபோன் ஆபீஸ்ல உங்க எல்லாம் எப்படி தொடர்பு கொள்வாங்க, எப்படி பேசுவாங்க? பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க, பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே கால் பண்ணி கேட்டுவாங்க. இனியா லேண்ட்லைன் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நீனு. சார் எனக்கு ஒன்றும் இல்லை, சிலிண்டர்ல இருந்து ஃபோன் வரும், சிலிண்டர் வந்துருச்சுன்னு, இல்லை வாட்டர் கேன் போடுறேன்னு ஃபோன் வரும், இல்லை புது நம்பர் அன்னோன் நம்பர் வந்துருச்சுனாலே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. ஓ இந்த பயமா? வீரசேகரன் ஒய்ஃபா நான் அட்மிஷன் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி டெத் ஆயிட்டாங்க. டெத் ஆயிட்டாங்களா எம்மா? அப்படிதான் சார் தோணும், கண்ணெல்லாம் கலங்கிடும். அதுக்கப்புறம் அவங்க யார் என்னன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு பதட்டமே போகும் எனக்கு. இவங்கெல்லாம் ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட கல்யாணம் ஆனதுலேருந்து பேச்சுவார்த்தை இல்லை. எங்கள் வீட்டு சைடு யாருமே கிடையாது. எனக்கு அண்ணனும் அக்காவும் மட்டும் தான். அவங்களுமே இப்போ ஓரளவு இப்போ தான் பேசுகிறாங்க. எனக்கு உலகத்தில் இருக்கிற 2 பேர் தான் அது, இவங்க 2 பேர் தான். அதனால் அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது சார். ரொம்ப பயப்படுவேன். அது ஓகேம்மா, அதுக்காக வந்து அன்னோன் நம்பர் இருந்து ஃபோன் வந்தாலே ஏன் சாவுக்கு தான் வரணுமா? பயப்படுவேன் சார். அவங்க போகிற ஏரியா அப்படி ரொம்ப க்ரௌடாக இருக்கனால ரொம்ப பயப்படுவேன் சார் நான். இதில் இன்னொன்று என்னன்னா, இவன் ஸ்கூல் போனால் இவனுக்கு எதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு ஸ்கூல் போக வேணான்னு சொல்லிட்டாங்க சார். ஸ்கூலே சேர்க்க மாட்டேன், போக கூடாதா? ஸ்கூலே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஏம்மா? பயம் சார். இந்த எல்லா இடத்துலையும் குழந்தைங்க டெத் ஆகுது, நம்ம வீட்டில் பார்த்துக்கிற அளவுக்கு ஸ்கூலில் பார்த்துக்க மாட்டாங்க. 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து என்னன்னா, இவங்கெல்லாம் ஓவர் திங்கிங் ஒய்ஃப். இவங்க வைக்கக்கூடியதில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட 95% 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து தங்களுடைய கணவர் அவங்களோட கனவுல வேற யாரோ பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க மாதிரி ஒரு கனவு வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்றாங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலும் சொல்றாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, என் கணவர் இறந்து போற மாதிரி கனவு வந்துட்டே இருக்குது, அல்லது தாட்ஸே வருது. இப்போ ஒரு ஃபோன் வந்தா கூட ஏதோ ஹாஸ்பிட்டல் வந்து கால் பண்ணி ஹஸ்பண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம் வருது. பைக்ல போனா அவர் இறந்துட்டாருன்னு வருது. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாங்க, தூங்கும் போது மூச்சு இருக்கான்னு கை வச்சு பாக்குறேன் அப்படிங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 98% சொல்றாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றாங்க. அதை ஏன் இப்படி ஒரு தாட்? இது ஒரு புதுசா இருக்கு. முன்னாலாம் வந்து இப்படி ஒரு தாட் வரவும் செய்யாது, வந்தாலும் வெளியே சொல்லதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. என்ன ஹஸ்பண்ட் இறந்துட்டான்னு சொல்றேன் அப்படின்னு. பட் இவங்க சர்வசாதாரணமா ஆக்சுவலாக சொல்றாங்க, அப்படி தாட் வருதுன்னு சொல்றாங்க. இது ஏன் இப்படி? ஓவர் திங்கிங்கிறது உளவியல் ரீதியாக எதனால் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். பாஸ்ட் ட்ராமா, அவங்களுடைய சைல்டுஹுட்லேயோ இல்லை அவங்களுடைய ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு ட்ராமா இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். 2வது ஆங்ஸைட்டி, எப்பவுமே ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்கிறது. அடுத்தது ஃபியர் ஆஃப் அபெண்டன்மெண்ட், அதாவது இவர் நம்மளை விட்டு போயிடுவாரோ, இழந்துருவோமோ, அதாவது அவர் நம்மளை ஏமாத்திடுவாரா, இல்லை ஏதாவது துர்சம்பவங்கள் நடந்து நாங்கள் பிரிஞ்சிருவோமா, இந்த ஒரு பயம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. அதாவது கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கணும், எல்லாம் கரெக்டாக நடக்கணும், இதில் ஏதாவது கொஞ்சம் லேட்டானாலும் ஆங்ஸைட்டி வந்துடும். ஸோ இந்த ஓவர் திங்கிங்கிறது லூப்பில் யோசிச்சுட்டே இருக்கிறது. அதே யோசிச்சு இப்படி ஆனால் என்ன ஆகும், இப்படி ஆனால் என்ன ஆகும்னு எங்கேயோ போயிருப்பாங்க. அது எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் நம்ம சிரிக்கிறோம், இப்போ நம்ம எல்லாரும் ஜோக்குன்னு நினச்சி சிரித்தோம். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல். ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளே சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து யாருக்குமே புரிஞ்சிக்க முடியலையே, என்னை வந்து எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்களே. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சஃபரிங். அண்ட் அவங்களுக்கு அது ஏன்னு புரியாது. இப்போ நான் பிரித்து சொல்கிறேன் இல்லையா, இது ஒரு காரணமாக இருக்கும், இது ஒரு காரணமாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னு தெரியல, எனக்கு இந்த பயம் இருக்குது. இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, என் கணவர் விட்டு போயிடுவாங்க பயம் இருக்குது. அதுக்கு மேஜரான காரணம் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ட்ராமா இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஓகே, பாஸ்ட் ட்ராமா தான் அதிகமாக இருக்கும். ஆமாம்.